இதுவரை அர்த்த உறக்கத்தில் மாத்திரம் என்னவர் கங்காணிகளின் அடிகளுக்கு பயந்து ஆ என்று அழுநினர். கட்டாய தொட்டிலே கருமாயப்பட்ட போது கலங்கரை விளக்கு போல தோன்றினர். காட்டு தொப்பியிலே சரணடைந்த எங்களுக்கு கல்வி அறிவை நீ தந்தால், நீ உடல் எடுத்ததால் நாங்கள் உருவெடுத்தோம், நீ நிறம் பெற்றதால் நாங்கள் நிலை கொண்டோம். மன்னவன் சோலையின் மடியினிலே மீண்டும் நீ பூத்தாய். நீ பூத்ததென்னவோ தேயிலை ஃபேக்டரியில் தான், ஆனால் காய்த்ததெல்லாம் கல்வியின் கனிகளாக. செண்டுவரை பள்ளி சொர்க்கத்தில் குன்றிருந்து வெள்ளைக்காரன் சொத்திப்போன மலை மீதிலே போற்ற கல்வியின் நீடக்குறிஞ்சி. 12 வருடத்திற்கு ஒருமுறை நீ பூத்தாலும் இந்த தேயிலை காடுகள்லாம் உன் வரவினையை கண்விழித்து காத்திருந்தது. 12 வருடத்திற்கு ஒருமுறை பூத்தாலும் இந்த தேயிலை காடுகளெல்லாம் வரவினையை கண்விழித்து காத்திருந்தது. மலையோர சாரலாய் கொஞ்சம் மொழி தந்தாய், கெஞ்சும் கவிதந்தாய், கழுதக்கட்டா குட்டிச்சவரு என்னும் சொல்லை வேறெடுத்தாய். நீயே நித்தியமானாய். அட்டையின் கடிகொண்டு அம்மா என்ற சொல்லையே முதலில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். உனது வரவில் விரும்புதான் உங்களது ஆ என்ற சொல்லை ஆராய்ச்சியாளர்களுக்கு அழுத்தி சொன்னான். தலைமுறைகள் பல கண்டோம், எங்களைப் போல் நீயும் எங்கெங்கோ இடம்பெயர்ந்தான். ஆனால் எங்களது இதயத்தில் மட்டும் எப்போதும் உன் பெயரைத்தான் பெயர்த்து வைத்தாய். வானமில்லா காலம் வரை வாழுமோ உனது புகழ். எங்களது இதயத்தில் ஒரு முறையாவது நித்தம் உன் பெயர். செண்டுவரை பள்ளி பள்ளியே, நீ பள்ளி மட்டுமல்ல, பருவத்திருடர்களின் காதல் கல்வி. எத்தனை முறை பெயர்ந்து போனாலும் கல்வி சான்றிதழை உன் சாமர்த்தியத்தை சொல்லிவிடுகின்றது. கல்லூரிகள் பல கண்டோம், பல்கலைக்கழகத்தில் பள்ளி கொண்டோம், பட்டங்கள் பல பெற்றோம். முனைவர் பட்டத்திற்கு முன்னால் கூட உன் பெயர்தான் செண்டுவரை பள்ளி. ஆண்டுகள் பல கடந்தும் எங்கள் அடையாளத்தில் நீயே நிலைத்து விட்டாய். உன்னை விட சிறந்த முகவரி இல்லை, உனக்கென்ன முன்னுரையா? நாங்கள் உன்னிடம் மட்டும் எப்போதும் முடிவுரை ஆனதே இல்லை. நாங்கள் உன்னிடம் மட்டும் எப்போதும் முடிவுரை ஆனதே இல்லை. நீ இல்லாமல் எங்கள் தலைமுறைக்கு முகவரியே இல்லை. நீ காதலர்கள் கள்ளி. நீ அந்த காலத்துல யார காதலிச்சு? 16 வயதான அந்த பருவத்துல அரை மார்க்கு கேள்வி.